ஹலோ எவ்ரிவன், இன்னைக்கு ஒரு சின்ன தாட்டை உங்களோட ஷேர் பண்ணலாம்னு ஆசைப்படுறேன். அன்னைக்கு நேரத்தில் நம்ம சைலண்டாக இருந்தாலே நிறைய பிரச்சனைகளை கடந்து போயிடலாம். ஆனால் நிறைய பேர் சைலண்டாகவே இருக்கிறது இல்லை. ஒரு சின்ன சீக்ரெட்டை கூட சரல் அவங்களோட மனசில் வச்சுக்கிட முடியாது. யார்கிட்டயாவது எப்படியாவது ஷேர் பண்ணணும்னு சொல்லி ஷேர் பண்ணி கடைசி பிரச்சனையில் மாட்டிக்குவாங்க. பைபிள்ல கூட ஒரு சம்பவம் இருக்குது. ஆதியாகமத்துல 3வது அதிகாரத்தை எடுத்து பாத்தீங்கன்னா, அங்க சர்ப்பமானது ஏவலிடத்துல கேக்குது, கடவுள் உன்னை இங்க இருக்கிற எந்த ஒரு பழத்தையுமே சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லிட்டாரா அப்படின்னு சொல்லி கேக்குது. அதுக்கு அந்த ஏவாள் பதில் சொல்றா. எப்படி சொல்றா அப்படின்னு பாத்தீங்கன்னா, அப்படி கிடையாது, இங்க இருக்கிற எல்லா பழத்தையும் நாங்க சாப்பிடலாம், ஆனா இந்த தோட்டத்துல நடுவுல இருக்கிற நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை மட்டும் நாங்க சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கு ரெஸ்ட்ரிக்ஷன் சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஏவாளோ சர்ப்பத்தை பார்த்து ஆன்சர் கொடுக்குறான். அந்த சர்ப்பம் கேட்ட கொஸ்டின் என்னது? இங்க இருக்கிற எந்த பழத்தையும் சாப்பிடக்கூடாதா அப்படின்னு. இவன் என்ன சொல்லியிருக்கணும்? இல்ல இதெல்லாம் சாப்பிடலாம், அதோட நிப்பாட்டி இருக்கணும்ல. ஆனா அதுக்கு பின்னாடி இருக்கிற ஒரு சீக்ரெட் என்ன அப்படின்னா, இங்க இருக்கிறதெல்லாம் சாப்பிடலாம், ஆனா இங்க நடுவுல இருக்கிறத மட்டும் சாப்பிடக்கூடாதுன்னு அந்த சீக்ரெட் என்ன பண்றான்னா அவ ரிவீல் பண்றா. அதுதான் ஒரு பெரிய அவளோட லைஃப்ல ஒரு பெரிய டிராபேக்கா மாறுது ஃபியூச்சர்ல. சோ நான் சொல்றேன், சில சீக்ரெட்டை, சில சொல்லக்கூடாத விஷயங்களை நீங்க அதிகமா பேசி அதிகமா அனைவர்கிட்ட ஷேர் பண்றதுனால சில பிரச்சனைகள் உங்க லைஃப்ல வரலாம். நீங்க நினைப்பீங்க all the listeners, those who are listening to your story gonna help you. நீங்க நினைக்கிறீங்க உங்களுடைய ஸ்டோரி எல்லாம் கேட்கறவங்க உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க அப்படின்னு. உங்களோட ஃபேமிலி சீக்ரெட்ஸ், ஹஸ்பண்ட் ஒய்ஃபுக்குள்ள இருக்கிறதான சீக்ரெட்ஸ், அப்படி இல்லைன்னா பேரண்ட்ஸ்குள்ள ஃபேமிலிக்குள்ள இருக்கிற சீக்ரெட்ஸ், இல்லைன்னா ரிலேட்டிவ்ஸ்குள்ள இருக்கிற சீக்ரெட்ஸ், இல்ல ஆஃபீஸ் விஷயங்கள், ஏதோ ஒரு காரியத்தை நம்ம என்ன பண்றோம்னா ஈஸியா இன்னொருத்தருக்கு நம்ம என்ன பண்ணிடுறோம்னா ஷேர் பண்ணிடுறோம். நம்ம நினைக்கிறோம் அவங்க யார்கிட்டையும் ஷேர் பண்ண மாட்டாங்க அப்படின்னு. ஆனா அது லேட்டரா என்ன ஆகிருது அப்படின்னா, அவங்க பை மிஸ்டேக்காவோ இல்ல வாலண்டியராவோ வில்லிங்காவோ அவங்க என்ன பண்ணிடுறாங்க, இன்னொருத்தட்ட அதை ஷேர் பண்ணிடுறாங்க. ஸோ இது அப்படி நிறைய பேருக்கு ஸ்ப்ரெட் ஆகும்போது அது உங்க நேமுக்கு ஒரு பெரிய கெட்ட ஒரு ஒரு பேட் இம்ப்ரெஷனை கொண்டு வந்துடுது உங்க மேல. ஸோ இன்னைக்கு நிறைய பேர் சைலண்டா இல்லாததுனால, உங்க சீக்ரெட்டை ரிவீல் பண்றதுனால நிறைய ப்ராப்ளம்ல மாட்டிக்கிறீங்க. யோசேப்புன்னு ஒருத்தர் இருக்கிற பைபிள்ல, அவரும் இதே தான் பண்ணாரு. அவர் கொடுக்கப்பட்ட விஷனை, அவர் கொடுக்கப்பட்ட தரிசனத்தை அவர் ஒழுங்கா அவருக்குள்ள வச்சிருந்தா பிரச்சனையே வந்திருக்காது. அவர் நம்ம ஃபேமிலி தானே அப்படின்னு சொல்லிட்டு அவரோட அண்ணன்மார்கள்ட்ட எல்லாம் சொல்றாரு. அப்புறம் நேரா போயிட்டு அவங்க அப்பாட்ட எல்லாம் சொல்றாங்க. ஆனா யாருமே அதை ஏத்துக்கிடல. அதனாலதான் அவர் என்ன பண்ணாங்கன்னா அடிச்சு குள்ளி தூக்கி போட்டு அவரை வித்துட்டாங்க. இன்னைக்கு நிறைய டைம்ல நம்மளோட விஷனை, நம்மளோட ட்ரீம்ஸை நம்ம நிறைய பேர்கிட்ட ஷேர் பண்ணும்போது நிறைய பேர் நம்மளை பார்த்து அப்படி ஏளனமா சிரிப்பாங்க, இதெல்லாம் எங்க நடக்க போகுது அப்படின்னு. ஆனா இன்னைக்கு நான் சொல்றேன், கண்டிப்பா உங்க லைஃப்ல இருக்கிற ட்ரீம்ஸ், விஷன் எல்லாத்தையும் நீங்க உங்க மனசுல வச்சுக்கோங்க. நீங்க சீக்ரெட்டா ப்ரேயர் பண்ணுங்க, சைலண்டா இருங்க. டைம் வரும்போது காட் உங்களை உயர்த்துவாரு. ஸோ நெவர் ஷேர் யுவர் விஷன் டு எனி ஒன். யார்கிட்டையும் உங்களுடைய தரிசனத்தையோ யார்கிட்டையும் உங்களுடைய ட்ரீம்ஸை ஷேர் பண்ணாதீங்க. நீங்க உங்களுக்கு